எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல்லேருந்து இன்னைக்கு ஒரு நல்ல ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி, அதிக செலவில்லை. இந்த வாழைக்காயை வச்சு ஒரு நல்ல ரெசிபி அந்த காலத்தில் பண்ணுவாங்க. வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் பொடி மாசு, வாழைக்காய் வறுவல், இது மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பொடி வந்து அதிகமாக யாருமே பண்ண மாட்டா. இது ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு உடம்புக்கும் நல்லது. இதில் நல்ல பொருள்கள் சேர்க்குறோம். எளிமையா பண்ணலாம். இதுக்கு அதிக செலவு தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் போதும். பண்ணி வச்சுட்டு கூட நம்ம மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இன்னைக்கு இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் இதுல நான் ஒரு 3 வாழைக்காய் எடுத்துக்கிறேன். வறுக்கிறதுக்கு வந்து நம்ம உளுந்தம்பருப்பு, கடுகு, கட்டி பெருங்காயம், துளியூண்டு புளி, ஒரு 4 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு. இதுக்கு அதிகம் எண்ணெய் செலவில்லை. இது வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். இதில் மேலே ஒரே ஒரு ஆள் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம முடிச்ச உடனே. இது வந்து குமுட்டி அடுப்பு. வாழைக்காயை நம்ம சுட்டு தான் பண்ண போகிறோம். இந்த வாழைக்காயை இந்த அடுப்பில் எப்படி சுடுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ இந்த குமுட்டி அடுப்பு பற்ற வைக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு நான் மறுபடியும் காமிக்கிறேன். இந்த மாதிரி காஞ்ச தேங்காய் நாரை வச்சு இதை இப்படி வச்சுட்டு, கறி முதல்ல பொடியே இருக்கிற கறியை முதல்ல போடுறோம். அப்புறம் பெரிய கறியை போட்டுக்கலாம். தூளெல்லாம் முதல்ல போட்டுட்டோம்னா அப்புறம் சீக்கிரம் அது வந்து பிடிக்கும் நமக்கு. இந்த குமுட்டி கறி அடுப்பு நல்லா ஒரு பேப்பர் வச்ச உடனே நல்லா அப்படி பிடிச்சி தணல் சுற்றிலும் வந்துடுது பாருங்க. நல்லா எவ்வளோ அடுப்பில் உங்களுக்கு எவ்வளோ அனல் கிடைக்குமோ அதை விட இதில் கூடுதலாக அனல் கிடைக்கும் அந்த குமுட்டியில், கறி அடுப்பில். இப்போ இந்த 3 வாழைக்காய் நான் எடுத்திருக்கேன். அப்படியே போட்டோம்னா தோல்லாம் நமக்கு இதாயிடும். துளி உண்டு எண்ணெயை தடவி போட்டோம்னா உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இந்த 3 வாழைக்காயும் நான் போடுறேன். இது சுட்டதை இப்போ நான் திருப்பி விடுறேன். இது வாழைக்காய் சுட்டுருக்கா பார்க்கலாம். இந்த ஒரு பக்கம் சுட்டுருக்கு. அடுத்ததை இப்போ நான் மறுபடியும் திருப்பி விடுறேன். இது மாதிரி நம்ம இந்த காம்பு இருக்கிறதுனால நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதை 3 காயும் திருப்பி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சுட விட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் நல்லா சுட்டு போச்சு. இந்த பாருங்க, அப்படி லேசாக அப்படியே அமைக்கிறேன். அது பாருங்க நல்லா அமைக்கிறது. ஒரு 10 நிமிஷம் தான் இதுக்காகும், அதுக்கு மேலே ஆகாது. இப்போ இதை எடுத்து நான் இந்த தண்ணியில் போடுறேன். ஆற வச்சு உரிச்சுக்கலாம். இது ஆறட்டும். இதுக்கு இந்த பொடிக்கு தேவையான பருப்பு இப்போ நம்ம வறுத்துக்கலாம். இந்த குமுட்டி கறி அடுப்புலயே நான் இந்த பொடிக்கு வந்து பருப்பு மிளகாய் வறுத்துக்கிறேன். இந்த பொடிக்கு பருப்பு வறுக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப கூட எண்ணெய் தேவையில்லை. இந்த பருப்பு வறுக்கிற அளவு போதும். நான் ஒரு 1½ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சி போச்சு. இதுக்கு இந்த கட்டி பெருங்காயம் தான் வாசனைக்கு. அதனால இந்த கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு போடுறேன். போட்டு நான் நல்லா வறுத்துடுறேன். இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு போச்சு பாருங்க. பெருங்காயத்தை நான் எடுத்துட்டேன். அடுத்தது வரமிளகாய். ரொம்ப காரம் வேண்டாம். நான் 4 மிளகாய் போடுறேன், போதும். கடுகு ரொம்ப வேண்டாம். இது ஒரே ஒரு ஸ்பூன் வாசனைக்கு தான் அந்த கடுகு இதில் போடுறேன்.
இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு 50 கிராம் போடலாம். உளுந்தம் பருப்பை விட்டால் நல்லா தான் இருக்கும். ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். மிளகாய் கடுகு எடுத்து வச்சு நல்லா மிளகாய் வறுத்தாச்சு. நல்லெண்ணெய் வாசனையோட இது நல்லா இருக்கு. இந்த உளுந்து இன்னும் ஒரு நிமிஷம் செவக்கணும், அவ்வளோதான். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து போச்சு, வாசனை வந்துருக்கு. ரொம்ப புளி வேண்டாம், நம்ம தொகையிலுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு துளியூண்டு புளி தான் போடுறேன். இந்த இவ்வளவுதான், ஒரு சுண்டைக்காய் அளவு புளி. இந்த கருவேப்பிலை அப்படியே போடுறேன், அப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுத்தாச்சு. இந்த பாருங்க, கலர் நல்லா இந்த பவுன் கலர்ல வரணும். இதுக்கு ஒரு வேலையும் இல்லை, இவ்வளவுதான் வேலை. இந்த பருப்பு வறுக்கிறது தான் வேலை. அப்புறம் அடுப்புக்கெல்லாம் வேலை இல்லை. தேங்காய் எல்லாம் இதுக்கு தேவையில்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. தேங்காய் இல்லாத சமையல் வேணுங்கிறவோ இதெல்லாம் இது மாதிரி பார்த்து பார்த்து பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தேவையான 3 வாழைக்காய்க்கு நான் 3 குட்டி ஸ்பூன் போட்டிருக்கேன். இதே போரும். போரலைன்னா நீங்க அப்புறம் பார்த்துன்னு போட்டுக்கலாம். இது ஆறட்டும். அதுக்குள்ளேயும் இந்த வாழைக்காயை உரித்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோல் எடுத்து எல்லாம் வந்துடும். இது கத்திரிக்காய் எல்லாம் சுட்டு பண்ற மாதிரி தான் இந்த வாழைக்காயும். கும்டி அடுப்புல போடுறதுனால நமக்கு ஒரே சீரா வரும். அடுப்புனா கூட ஒரு பக்கம் சுட்டு சுடாம இருக்கும். இதில் இப்படி உரிச்சு வச்சுக்கலாம். நம்ம தோல் தான் உங்களுக்கு கருப்பா இருக்கும், உள்ள வாழைக்காய் வந்து கருப்பாலாம் போகாது. இந்த வாழைக்காய் கொஞ்சம் சூடா இருக்கு, சூடுனா நம்ம அப்படியே கையில பொடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயும் இந்த உரல்ல இந்த வறுத்த மசாலா சாமான்லாம் போட்டு நான் இடிச்சுக்கிறேன். அம்மி இருந்தா கூட அம்மியில பண்றவா பண்ணிக்கலாம். அந்த காலையில எல்லா வீட்லயும் ஆட்டுக்கல் இருக்கும், அந்த உரல்ல போட்டு கூட இடிப்பேன். இன்னைக்கு வந்து நான் வந்து உரல்லையே இடிக்கிறேன். இப்போ வரும் கட்டி பெருங்காயம், புளி, வரமிளகா, இதுலயே உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்னா போட்டுடுறேன். இப்ப இதை வந்து இடிக்கிறேன். இடிச்சு பருப்பு ஆகணும்னா பாதி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த பொடி நல்லா 1 2 நைஸா எல்லாமே பொடி ஆயிடுச்சு. பெருங்காயம், உப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா எல்லாம் நல்லெண்ணெயில வறுத்து இதை நல்லா ரொம்ப நைஸாகவும் இல்லாம கரகரப்பா பொடி பண்ணியிருக்கேன். குமுட்டி அடுப்புல நம்ம சுட்டு வச்ச வாழைக்காய நான் கையில உடைச்சு வச்சிருக்கேன் பொடிய. இப்ப இதை வந்து இந்த பருப்போட சேர்த்து நம்ம ஒன்னா போட்டு இதை இடிச்சு எடுத்துக்கலாம். இது சின்னதா இருக்கு, அதனால நான் 2 தடவையா இடிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் இந்த இடிச்சுட்டு உங்களுக்கு காமி. இப்ப மீதி எல்லாத்தையும் நான் இடிச்சு பொடி பண்ணிட்டேன். இப்ப இதை எடுத்து நான் வெளியில போடுறேன். நான் 2 தடவை இந்த பொடி எடுத்ததுனால எல்லாத்தையும் ஒண்ணாக்கி கலந்துக்கிறேன். இந்த பொடி ரெடி ஆயிடுத்து. இது கிட்டத்தட்ட 5 6 பேர் சாப்பிடலாம். உங்களுக்கு நான் வாழைக்காய் நிறைய மீந்து போனா கூட இது மாதிரி பண்ணி ஒரு பாட்டிலையோ சம்மடத்துலயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 வாரம் வச்சுக்கலாம். மோர் சாதம், தயிர் சாதம், கலவை சாதம், ஊருக்கு நம்ம எங்கேயாவது வெளியூர் போன
இதை பண்ணி கொண்டு போயிடலாம். அப்படியே உப்பு புளிப்பு காரம் இது அவ்வளவு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்துல போட்டு எண்ணெயோ ஊற்றி பசஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாம். வாழைக்காய் எப்பவுமே கிடைக்கும். வாரத்துல ஒரு நாள் நீங்க வித்தியாசமா சமையல் பண்ணி பார்க்கணுங்கும் போது இந்த மாதிரி இந்த வாழைக்காய் பொடியை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வாழைக்காய் பொரியல்லாம் எல்லாம் ஓடி போயிடுங்க. இப்ப இது மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்க இதே மாதிரி உங்க வீட்டுல பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்க மாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ரெசிபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.